எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ ப்ரோமோ 1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரோமோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் நம்ம சொல்லிருவோம். என்ன அப்டின்னா, தீபக் அவரோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரொம்பவே நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் பாய்ஸ் டீம், கேர்ள்ஸ் டீம் அப்டின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ வந்த கேப்டன்ஸ் எல்லாருமே 2 டீமுக்கு நடுவுல மண்ட உருண்டு போய் தான் கடந்தாங்க. பட் இவரு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே வீடு ஆயிட்டனால அந்த ஒரு பிரச்சனைய அவர் ஃபேஸ் பண்ண தேவையில்ல. பட் அதையும் தாண்டி ப்ரோமோவே வந்து ஃபயரா இருந்தது நம்ம பார்த்திருப்போம். ஸோ போன வாரம் ஃபுல்லா எக்கச்சக்க சம்பவங்கள், பிரச்சனைகள், பஞ்சாயத்துன்னு வந்துட்டு இருந்தது. இவர் அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் நேத்து மார்னிங் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கவங்கலாம் அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நீங்க எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ்டா பண்றீங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அது ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்கா நாங்க ஃபீல் பண்றோம். இது வந்து ஒரு வீட்ல இருக்கிற ஃபீலே குடுக்க மாட்டேங்குது." அப்படின்றத நெறைய பேர் கன்சர்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் மஞ்சரி பார்த்தீங்கன்னா வந்து, "எனக்கு அடுப்புல போய் நானே இப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏன் வந்து அத பண்ண அலோவ் பண்ண மாட்றீங்க?" அப்படின்ற அந்த கன்சர்னையுமே அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ப்ரோமோக்குள்ள போயிட்டு இந்த டிஸ்கஷன ரெஸ்யூம் பண்ணுவோம். ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து எல்லாருக்கும் பிரெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப முத்து பிரெட் அவங்க எல்லாருக்கும் குடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க பிரெட் டோஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு தான் கேட்டோம். அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அருண் வந்து மஞ்சரி கிட்ட, "நீங்க வந்து என்ன தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன்லயே பார்க்குறீங்க." அப்படின்றப்போ, மஞ்சரி, "இல்ல, இல்ல நீங்க ட்ரிகர்டா பேசுறீங்க. நான் பேசல." அப்படின்ட்டு கெளம்புறாங்க. அருண் பார்த்தீங்கன்னா, கையெடுத்து கும்பிட்டு, "ப்ளீஸ் நான் வந்து ட்ரிகர் பண்றதுக்காக பண்ணல." அப்படின்றாரு. மஞ்சரி வந்து, "இதுதான் எனக்கு ட்ரிகரிங்காவே இருக்குன்றப்போ." தீபக் பயங்கரமா டென்ஷன் ஆகி வந்துட்டு, "இப்படி கையெடுத்து கும்பிடுறது பேர் எப்படி ட்ரிகரிங் ஆகும்? இது ட்ரிகர் பண்றது கிடையாது. நான் இப்ப வந்து கேப்டனா பேசல. நான் தீபக்கா தான் பேசுறேன்." அப்படின்ட்டு கண்ட்ரோல இழந்து கன்னா பின்னான்னு கத்துறாரு அவரு. மஞ்சரி, "இந்த வீடே கயாஸ் ஆயிருச்சு. நான் இப்ப போய் ஒரு ரோஸ கண்டிப்பா கட் பண்ண போறேன்." அப்படின்ட்டு அவங்க வேக வேகமா போறாங்க. தீபக்கும், "ஓகே, ஐ வாண்ட் திஸ். போங்க கட் பண்ணுங்க, பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கோவமா ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. ஸோ இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்ல பண்ண டிஸ்கஷன வந்து இப்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சரிக்கு ஆல்ரெடி வந்து இப்ப இந்த கிச்சன்ல எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, அத பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ மேபி அவங்க இந்த இடத்துல டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதோ கேட்டப்போ அவங்க டோஸ்ட் பண்ணாம குடுத்துட்டாங்களா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அது ரிலேட்டடா வந்து வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ரோமோவ பார்க்குறப்போ எனக்கு அருண் வந்து அத வேணும்னே பண்ண மாரி தெரியல. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சண்டை ஒண்ணு நடந்திருக்கும் தெரியுமா? இந்த வீடு திரைகளோட மூடப்படும் அப்படின்னு சொல்லி மொத்த பேரையும் அந்த பெட்ரூம் ஏரியா லாக் பண்ணப்போ, அவங்களுக்கு மஞ்சரிக்குலாம் வந்து பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கும் இல்லையா? மாக்கிங் அப்படின்றத வச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அருண் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா, சைலன்ட்டாவே இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்பவுமே அதே மோட்ல தான் அவர் கையெடுத்து கும்பிட்டு, "ப்ளீஸ் நான் அப்படி பண்ணல." அப்படின்றாரு. ஸோ அவர் அந்த கேப்டன் ஆனதுக்கு அப்புறத்துலருந்தே பார்த்தீங்கன்னா, அவர் அவரோட கோவத்த பயங்கரமா சேனல் பண்ணி தான் காட்டுறாரு அப்படின்றத நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அவர் பண்ணது எனக்கு வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ற மாரி தெரியல. பட் இந்த என்டயர் சீன பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் இத தாண்டி எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த வீட்ல ரியான்னு ஒருத்தங்க இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க அடிக்கடி இப்படி தான் எது சொன்னாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அருண் தான் வந்து சொல்லியிருப்பாரு. இவங்க இந்த மாரி மேனரிசம்ஸ்லாம் பண்றாங்கன்றப்போ, அதோட சேர்த்து இந்த கையெடுத்து கும்பிடுறதையும் பண்ணிட்டு, இதெல்லாம் பண்றப்போ எங்களுக்கு ப்ரோவோக் ஆகுது, ப்ரோவோக்கிங்கா இருக்கு, ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத அருணே சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதே விஷயத்த தான் வந்து அருண் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி அருண் சொன்னத நான் எடுத்துக்கணுமா? இல்ல இப்ப அருண் வந்து இல்லைங்க நான் வந்து நார்மலா தான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இத எடுத்துக்கணுமா? அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான் என் மைண்ட்ல இருக்கு. பட் இருந்தாலும் என்டயர் பிக்சர பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ப்ரோமோ 2 வந்துச்சுன்னா ப்ரோமோ 2 ரிவ்யூல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.